ஹே கைஸ், க்ரீன் பாட் ஹியர். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, நானே கொஞ்சம் ஸ்பெக்ஸ் கை தாங்க. ஸோ அதனால் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணனால எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா தலைவலி வந்துடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் தூங்க கூட முடியல. டெய்லி செம்மையாக தலைவலிக்குது. ஸோ அதனால் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு நம்புகிறேன். பாருங்கள். ஹே காய்ஸ், க்ரீன் பாட் ஹியர். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட் 5 ஆஃப் அவர் சர்வைவல் சீரீஸ். ஸோ இன்றைக்கி வந்து சர்வைவல் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி சர்வைவல் சீரீஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காப்பர் செஸ்ட்டு, காப்பர் லெகின்ஸ், காப்பர் பூட்ஸ் பண்ணிடலாம். நம்ம போனோம் இதுலேயே சொன்னோம். ஸோ அது பண்ணிட்டு அப்புறம் ஒரு காப்பர் பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காப்பர் ஷவல், அப்புறம் ஒரு காப்பர் பிக்காக்ஸ். காப்பர் ஷவல் எதுக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ இப்போ அதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ என் கையில் டார்ச் எல்லாம் இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே போகிறேன்னு. நான் வந்து மைனிங் போகிறேன். கொஞ்சம் மைனிங் போயிட்டு அப்புறம் தான் என்னால் வந்து பண்ண முடியும். பிகாஸ் என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை. நான் போட்ட போலுக்கு வந்து நிறையா பேர் வந்து போட்டிருந்தீங்க, நிறையா பேர் வந்து இது பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ என்னால் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நைட் ஆகுது. ஸோ தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்குறேன். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விஷயம் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் போக 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 பார்ப்பீங்க. ஸோ தூங்கி ஏஞ்சாச்சு, ரிசோர்ஸை எடுத்தாச்சு, கிளம்பிடலாம். லைட்டாக ஃபுட்டு எடுத்துக்கலாம். வாட்டர் மெலனுங்க, வாட்டர் மெலன் அதோ மேலே இருக்குது, எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இல்லைன்னா செஸ்ட் எனக்கு ஆர்டராக இருந்தால் தாங்க இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து மைனிங் போகிறோம். மைனிங் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டைம் லாப்ஸாக தான் வரும். ஸோ ஒரு ஃபர்னஸ்ஸு, ஒரு இது கொஞ்சம் இப்போ என்னது ஃபர்னஸ்ஸு, இது கிராஃப்டிங் டேபிள் எடுக்கலாம்னு இருந்தேன். தேவையில்லாமல் செஸ்ட்டை திறந்துட்டேன். ஓகே, ஃபர்னஸ்ஸு, கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ மைனிங் வந்து டைம் லாப்ஸாக இருக்க போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மைனிங் போகலாம். ஸோ இங்கே தான் போகிறோம். ஸோ போகலாம். ஓகே guys, ஆஃப்டர் மெனி மெனி டைம் ஆஃப் மெனிங் நம்ம வந்து எப்படியோ பெட்ராக்கை ரீச் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து இங்கேருந்து தான் வந்து நம்ம மைனிங் போகிறோம். இப்போதைக்கு நம்ம லூட்டு கொஞ்சம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து தான் போகிறோம். ஓகே, போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து மைனிங்லாம் வந்து ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ மேலே போகணும். மேலே போகிறதே டைம் லாப்ஸாக காமிச்சா ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ மேலே போகிறத வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். மேலே போய்ட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ எஸ் காய்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ அந்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க லூட் பற்றிவே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த போல் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நீங்கள் நிறையா பேர் போட்டிருந்தீங்க எனக்கு ஓட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இப்போ மழை வேறு பெய்யுது. நான் அதை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் போட்டிருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கமெண்ட்டும் போட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இப்போ மழை பெய்யுது. ஸோ அதனால் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். அதாவது நம்ம விசார்ட் கிராஃப்ட் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு மைன்கிராஃப்ட் யூடியூபர். அவர் வந்து சும்மா இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு பேஸ் மாதிரி கட்டியிருந்தார். அது இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து தூங்கிட்டு பார்க்குறேன். எஸ் கைஸ், நம்ம வந்து தூங்கியாச்சு. ஸோ நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க, அதுக்கு தேங்க்ஸ். பை தி வே, இந்த லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கட்ட போகிறோங்க. எப்பா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஸோ கட்டலாம், ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது டைம் லாப்ஸில் தான் வரப்போகுது. பொண்ணு இதில் வந்து நீங்கள் ஷவலிங் பண்ணுறதை காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு இருந்தீங்க. அதாவது ஸோ அதனால தான் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன ஓட்டன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருந்தேன் ஒரு சும்மா ஷவல் மாதிரி பண்ணலான்னு போட்டிருந்தேன். ஸோ பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தேன். அடுத்த எபிசோடில் வந்து இது ஃபுல்லாத்தையும் வந்து பண்ண போகிறேன். இந்த ஷவலிங் பண்ணலான்னு நான் அப்போ போயிருந்தேன். ஸோ அப்போ பண்ண முடியல. ஸோ இப்போ வுட்டு கலெக்ட் பண்ணோம், அதுக்கு தான் நான் போகிறேன். ஸோ வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன்.
எஸ் கைஸ், நம்ம இப்போ வந்து நிறையாவே வுட்டு கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேஸ் கட்டுற வேலை தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அவர் ஒரு ஹார்ட் கோர் சீரிஸ் வச்சுருந்தாரு. அதில் அவர் அந்த இப்போ வந்து மெகா பேஸ் கட்டிருந்தார் அந்த கோல்டு பிளாக்ஸில் வச்சு. அதெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது இப்போதைக்கு. ஸோ அவரை அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா பிளாட்ஃபார்ம் போட்டு செஸ்டெல்லாம் வச்சு பண்ணியிருந்தார். அதே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அது கட்ட தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நான் வந்து இப்போ செஸ்ட்டு பண்ணிட்டு உங்களுக்கு டைமில் போடுறேன் பாருங்கள். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நான் இந்த மாதிரி அது என்ன நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கட்டிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து க்ரீப்பர் பையன் வந்து இப்போ வருவான் பாருங்கள். க்ரீப்பர் பையன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ வந்து எனக்கு செம்ம கடுப்பாகிடுச்சு. பிகாஸ் நான் ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் வேறு செட் பண்ணல. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து வந்தால் அதை காமிகளை ரெக்கார்ட் பண்ணல. கடுப்பில் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி கட்ட ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் திருப்பி டைமில் அப்சர்வ் பாருங்கள். எஸ் கைஸ், நம்ம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பேஸை வந்து கட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கா ஒரு மாதிரி புது ஃபீல் வருதா? ஸ்டோரேஜ் ரூமும் நம்மளுக்கு வந்து இதிலே வந்துடுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அந்த போல் கைஸ். இந்த போலில் வந்து நீங்கள் நிறையா பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் ஆஃப்லைனில் போய் அந்த ஷீப் ஃபார்ம் மற்றும் கவ் ஃபார்ம் கட்ட போகிறேன். வில்லேஜர் பீடர் ஃபார்ம் வந்து எனக்கு ஒன்றும் ஒரு நல்ல வீடியோ கிடைக்கலங்க. ஏன்னா க்ரியேட்டிவில் வந்து எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னொரு வேர்ல்டில். பட் அது வந்து எனக்கு கரெக்டான ஒரு ஃபார்மாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து வில்லேஜர் பீடர் ஃபார்ம் வந்து நான் கரெக்டான ஒரு இது கிடச்சோன்னே நான் வந்து பில்ட் பண்ணுறேன். இப்போ ஆஃப்லைனில் போய் நான் அந்த ஷீப் ஃபார்ம் மற்றும் கவ் ஃபார்ம் வந்து கட்ட போகிறேன். ஸோ வந்து அந்த இன்னொரு செக்மெண்ட் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அதை வந்து பாருங்கள், கம்மிங் சூன். 2 மினிட்ஸ் பில்டு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹவு டு பி பயானிக் அப்படின்னு இன்னொரு செக்மெண்ட் ஆரம்பிக்க போகிறேன். ஹவு டு பி பயானிக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாக்கெட் எடிஷனில் வர ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த 2 மினிட்ஸ் பில்டில் வந்து இந்த குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் வந்து 2 மினிட்ஸில் கட்டுற ஃபார்ம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே தான் போஸ்ட்டை போய் தயவு செஞ்சு பாருங்கள், நான் நிறையா போடுறேன். ஸோ அடுத்த வர வீடியோக்கும் இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப நேரமாக இருக்கேன். எனக்கு இப்போ கூட தலை வலிச்சிக்கிட்டு. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ அதனால் இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பேக்கடு பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். அப்புறம் அடுத்து வர கொஞ்சம் இதில் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நான் வைக்கணும். ஆஃப்லைனில் பண்ண மாட்டேன், எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. நான் போய் படுத்து தூங்க போகிறேன். ஸோ ஆஃப்லைனில் பண்ண மாட்டேன். இந்த ஷீப் ஃபார்ம் கவ் ஃபார்ம் கட்டு நான் போய் தூங்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்னஸில் வந்து இதை போட்டுடலாம். ஏன்னா இப்போ இது பேக் ஆகிறது நம்மளுக்கும் கொஞ்சம் நல்ல ஃபுட் சோர்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் எப்போவும் போல் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இதான் நான் போட்டதுலேயே பெரிய வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாய் கைஸ், பீஸ்.